ஃபர்ஸ்ட் மீட்டா அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஆஃபீஸில் வந்துட்டு ஜூனியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க புதுசாக. அப்போது நான் ஃப்ரெஷராக போயிருந்தேன். ஸோ யார் என்ன எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ யாரோ ஒரு பொண்ணு வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. அங்கேருந்து ஒருத்தர் லுக் டிடெக்ட் என்ன யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போனாங்க. ஸோ யார்டா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். தண்ணி பிடிக்க போனாப்புல. அப்போ தான் என்ன நம்மளை பார்த்து யாரும் முறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் மீட்டு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அந்த கண் பார்வையிலே எனக்கு வந்துட்டு இது ஒரு வைப் இருந்துச்சு. ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிச்சி போச்சு. நீ வரதை பார்த்தாலே இதை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கு. கட்டாயப்படுத்தி தான் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சிரி 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 ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லைக் ஆல்ரெடி நானே பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ என்னை பார்க்குறாங்கன்றதுனால வந்துட்டு நானே வந்துட்டு யார் இவங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டா ஐடியா நான் தான் தேடினேன். என்னோடய காமன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில். ஸோ ஓகே அப்போ அவங்களுக்கு தெரியும் போலன்னு சொல்லிட்டு அவங்களோட இவங்க நேம் எனக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் இவங்களோட ப்ரொஃபைல் பிக்கை வச்சு நான் தேடினேன். ஆமாம், இன்ஸ்டாகிராமில் அவங்க தான் தேடி வந்துட்டு எனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு அதையும் வந்துட்டு உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உடனே எடுத்துட்டாங்க, பயத்தில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நான் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே வந்துட்டு இப்படி ஒரு வேவ் இருக்கும் அந்த டைமில். ஸோ இப்படி ஒரு வேவ் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச உடனே நான் ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சேன். அப்புறம் பார்த்தா 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸு. எங்களோட காலேஜ் பார்த்தா என்னோடய காலேஜ் சீனியர். பெசன்ட் நகர் பீச்சு.
ஃபர்ஸ்ட் டேட் வந்துட்டு ஒரு பீச்சுக்கு தான் போனேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே போயிட்டு நார்மலாக பார்த்து பேசிவிட்டு நான் என்னோடய ஹேர் ஸ்டைல்லாம் வேறு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கம்சியாக இருந்துச்சு, எம்பாரஸ்டாக இருந்தது. பட்டு அவங்களுக்கு வந்து நான் எஃபர்ட் போட்டு அவங்க வந்து மீட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. பெசல் பீச் ஃபுல் ஈஸியாக பீச். பிழை நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் கொடுத்தது எனக்குன்னு இல்லை, காமனாக எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துட்டு அவங்க மேலே மிஸ்டேக் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்களே வந்துட்டு இது நான் பண்ணேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நல்ல மனுஷனாக இருக்காப்லையே, நம்மளையும் கண் கலங்காமல் பார்த்துப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் லாங் வந்து இவங்க கூட போகலான்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போதான் வாழ தோணும். உன்னை பார்த்தா கண்ணூருதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. தொட்டு பேச கூச்சமாகுதே, மூச்சு வாங்குதே, காரம் வழி போவாங்குதே.
எனக்கு வந்து இதுவே உண்மையான்னு தெரியல. ஏன்னா 4 இயர்ஸ் லவ் பண்ணும்போதுமே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அது பாய்ஸோட ஒரு இதுன்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஃபிக்ஸேஷனுக்குலாம் வரல. லவ் பண்ணலாம், பார்ப்போம், அதுவாக நடக்கும். எனக்கு ஓவர் ட்ரீம், அப்படி கல்யாணம் பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட். ஸோ திடீர்னு ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி இருந்த மனுஷன் வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறமா அது வந்து அப்போ அந்த 6 மந்த்ஸே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நம்ம லவ் பண்ண பையனா இது அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்கு. நபசில் பூர்ண விதுபோ வதனம் मनसो अमृतं नियतं सदा अमृतं नियतं सदा निन् सौरभं सर्वं सदा निन् सौरभं नभसे पूर्ण विदुपो वदनं मनसो अमृतं नियतं अमृतं नियतम् இது வந்து நம்ம பண்ணுறோம், இதுக்கப்புறம் நோ கோயிங் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்க சொல்லும்போது எனக்கு வந்துட்டு இன்னும் ஓகே இது வந்து சீரியஸாக இருக்குது இவங்க தான் அப்படின்ட்டு.
பார்த்துக்கணும்னு ஆசை. அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும், நம்மளே சாப்பாடு கொடுக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் சோம்பேறி, பேசிக்கலாக பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. சீதா கல்யாண